ಈ ಕೊಟ್ಟಕುಳಂ ತನಿ ಪಂಚಾಯತೋ ஆமாம் சார். இது கொட்டக்குளம் செங்கோட்டைக்கும் தென்காசிக்கு இடையில் உள்ள ஒரு ஊர். இடத்தினுடைய வடகிழக்கு ஈசானிய மூலம். அது எப்படி கண்டுபிடிச்சி போட்டிங்க அந்த ஊர் 350 அடி? அது வந்து வாஸ்து பார்த்து போட்டிருக்கீங்க. ஓகே. வடகிழக்கு முனையில் வாஸ்துப்படி அதில் போர் போட்டிருக்காங்க 350 அடி. 15 அடி அவுட்ரு. அதுக்கெல்லாம் ஃபுல்லாக பாறை. ஆமாம், தண்ணி இல்லை. வருதுன்னா ஒரு நாள் போடாமல் இருந்ததுன்னா மறுநாள் சீபேஜ் வாட்டர் எல்லா பக்கமும் உண்டு. இந்த ஏரியா நீர்மட்டம் மேலேயே இருக்கும். காரணம் பெரும்பாலான பகுதி கருங்கல் பாறை. கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை தான் இருக்கும். எனக்கு பெரிய ஆச்சரியம் கொடுத்தது இளஞ்சி அந்த கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலு சோரை ஒட்டி பின்னாடி ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்தது. 200 அடிக்குள்ளே ஒரு ஊற்று, அதுக்கு பிறகு 400 அடிக்குள்ளே போரே போட முடியல, 2வது ஊற்று. அது அந்த டவுன் பஞ்சாயத்துக்கே சப்ளை பண்ணக்கூடிய அளவு தண்ணி. ஸோ அப்படி நிறைய தண்ணி வரக்கூடிய பகுதி நம்ம ஏரியாவில் இருக்குது. நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், கட்டுமானம் ஆரம்பிக்க முன்னாடியே இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணியிருக்கணும். சரி, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போவும் கரெக்டாக நான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடும். ஏன்னா போர்வெல் போட்டிருக்கீங்க, அது ஏதாவது இடைஞ்சல் வருதான்னு தெரிஞ்சுக்கிடும். வெறும் லேண்டாக இருக்கும்போது, அதாவது வெறும் மனையாக இருக்கும்போது பார்த்தா ரொம்ப இன்னும் துல்லியமான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் 6 ரேஞ்சருக்கு வச்சு போட முடியாது, அதனால் 4 ரேஞ்சருக்கு வச்சு தான் போட முடியும். அதனால் மினிமம் டெப்த்து 400 அடி மட்டும் இப்போ ஸ்கேன் நடக்கு. இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வடமேற்கு தென்கிழக்கு. வடக்கு 60 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்கும் கரெக்டாக. இந்த ஏரியா ஆரம்பிப்பு ஃபுல்லாக அப்படி தான் கிடக்கும். இப்போ 400 அடிக்குள்ளே தண்ணி எங்கே இருக்குது இல்லைங்கிற ரிசல்ட் இன்னும் ஒரு 10 நிமிஷம் தெரியும். அந்த ஒரு போர் தானே போட்டிருக்கே. ஆமாம், அது ஒன்றும் இல்லை. சரி, நமக்கு அதுக்கு பக்கத்தில் போட வாய்ப்பே இல்லைங்க சார். அது பக்கத்தில் இந்த இப்போ தெரியும் தம்பி. நம்ம இங்கே ஒரு ஸ்கேன் எடுக்கலாம், இங்கிட்ட ஃபுல்லாக கட் பண்ணிடும். அதுக்கடுத்து அங்கே ஒரு ஸ்கேன் எடுத்தால் அந்த சைடில் இருக்கா இல்லையான்னு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு கம்பி அடையாளம் வச்சுருக்கீங்கல்ல, அதில் இருக்கா இல்லையாங்கிறது தான் மெயினாக இப்போ தெரியும். இங்கே வரைக்கும் ரிசல்ட் தெரிஞ்சோம். இது இடத்தினுடைய கிழக்கு ஓரத்தில் இது 2வது ஸ்கேன். அதில் தான் போர்வெல் போட்டிருக்காங்க. அங்கே ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்காங்க. ஒரு 25-30 அடிகளை ஒரே பாறையாக தான் காட்டுது. அந்த முன்பக்கத்தில் மட்டும் லேசாக ஒரு ஈரப்பதம். மீதி இங்கிட்டு தென்மேற்கு மூலை வரைக்கும் எதுவுமே இல்லைன்னு வருது. இது வடகிழக்கு தென்கிழக்கு நினச்சி இது 2வது ஸ்கேன். 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 3வது ஸ்கேனு. இந்த கட்டுமான பணி நடக்கிற இடத்துல அவங்க இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல தான் பொருள் போட விரும்புகிறாங்க. அதை கான்சன்ட்ரேட் பண்ணி 5 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் இந்த ஸ்கேன் நடக்குது. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடமேற்கு மூல ஓரத்தில் ஒரு சுமாரான பாயிண்ட்டு. இது தென்கிழக்கு ஓரத்தில் ஒரு சுமாரான பாயிண்ட்டு. இது நல்ல பாயிண்ட்டு, ஆனால் தெருவில் வருது இந்த பாயிண்ட்டு. இது காளிமனை திரு சோமராஜ் அவங்க இடம். இதுவும் அந்த வடகிழக்கு தென்கிழக்கு கணக்கு. இது முதல் ஸ்கேன் நடக்கு 400 அடி ஆழத்துக்கு. இது திரு சோமராஜ் அவங்க இடத்துல இது 2வது ஸ்கேன். முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதில் இங்கே 11வது மீட்டர் வச்ச அடையாளம் பரவாயில்ல. அதோட முதல் அடையாளம் வந்து முன்பக்கத்துலேயே இருக்குது. ஏரியாவே ரொம்ப ரொம்ப சுமார் தான். கிரவுண்ட் வாட்டர் பாயிண்ட் கீழே கீழே அவ்வளவு கடின பாறை. பூகம்பம் வந்து அசையாதுங்க. வெரி ஸ்ட்ராங் ராக். இந்த கருங்கல் பாறை அந்த போட்டிருக்கீல்ல ஜல்லி, அதுதான் கீழே இருக்குது. இந்த வந்து 2 சீசன் மழை, அதனால் நீங்கள் தப்பிச்சுட்டு வரீங்க. ஏப்ரல் மே மட்டும் கொஞ்சம் அடி வாங்கும். அப்போ வந்து என்ன பண்ணால் சம்பு போட்டு தண்ணியை வாங்கி ஃபில்லப் பண்ணிக்கணும். சம்பு, பெரிய சம்பு போடுங்க. மழை நீரை சேமிக்கிறதுக்கு உள்ள ப்ரொவிஷன் வச்சுருங்க. ஆமாம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்த வேக்கன் பார்த்தலாம் சார். ஆமாம், அதில் தான் ஃபுல்லாகவே போட போகிறோம். ஆமாம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி, மழை பெஞ்சு வர்ற தண்ணி எல்லாமே சேம் ஒரே இடத்துல வர மாதிரி அந்த இடத்துல இது பண்ணி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பூமிக்குள்ளே போகிறது சொல்கிறீங்களோ?
மழை நீரை நீங்கள் ஒரு சம்பில் சேமிங்க. அதுக்கு தனியாக ஒன்று அது மாடியிலேருந்து வருது இல்லை மாடு சரி சரி அதான் அதுதான் மழை நீரை சேமித்து அதை பயன்படுத்த பாருங்கள். ஆமாம். முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு ஈரப்பதம் இருக்குது. ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் அதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு ஈரப்பதம் இருக்குது. இது மூன்றாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் களக்காடு மீனவன் குளம். இங்கே ஒரு இடத்துல கம்பு தேங்காயை சுற்றி ஒரு இடம் பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்காங்க. அதை ஒரு ஸ்கேன் 5 மீட்டருக்கு மட்டும் அந்த ஸ்கேன் மைக்ரோ ஸ்கேன் எடுக்கும். ஏன்னா குறிப்பிட்ட அந்த கம்பு சுற்றின இடத்துல பாயிண்ட் அமைதாட்டியான்னு தெரிந்து கொள்வோம். மேலே கிடக்கு. அதில் தேங்காய் உருட்டின இடத்த விட கொஞ்சம் சில அடி தூரம் தள்ளி ஒரு பாயிண்ட் அமைஞ்சது. இங்கே நீர்மட்டம் மேலேயே இருக்குது கிணறுல அப்படின்னா கீழே கடினப்பாறைன்னு அர்த்தம். இது ரெண்டாவது ஸ்கேனு வடகிழக்கு மலை இணைச்சி 500 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் சுமாரான இடம் அடையாளம் வந்திருக்கு. மீனவன் குளத்தில் பார்த்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு 2 மட்டம் இருக்குது. இதில் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு மட்டம் உள்ள ஒரு பாயிண்ட் இருக்குது. மீனவன் குளத்தில் பாறை அமைப்பு வடமேற்கு தென்கிழக்கு ப்ராப்பராக ஸ்டடி பண்ண முடியல. அவங்க சொன்ன இடத்துல மட்டும் 2 ஸ்கேன் பார்த்துருக்கு. அதில் 2 சுமாரான பாயிண்ட்டு கிடச்சிருக்கு.